வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே பிரீத்தி வசந்த். என்னங்க, ரொம்ப கேப் ஆகிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க, வரிசையாக திடீர்னு வேலையை வச்சு தள்ளிட்டாங்க. நானும் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எப்படா கன்சிஸ்டண்ட்டாக இத்தனை பேர் இவ்வளோ இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் போடுறாங்கன்னு. வெரி டீடியஸ் ப்ராசஸுங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் உட்காந்துட்டேன், வீடியோவாக போட்டு தள்ள போகிறேன். சரி, நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம்ல, நமக்கு எதுக்கு இன்ட்ரடக்ஷன், ஸ்ட்ரைட்டாக பாட்டுக்கு போயிடலாமா? உங்களுக்காக வழக்கம் போல் ஒரு சூப்பரான பாசுரம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை கேளுங்களேன். இது கேட்டதுக்கப்புறம் நிஜமாவே இது 9th செஞ்சுரி பாட்டு தானான்னு யோசிப்பீங்க. ரெடியா? ஓகே. சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ, சொல்லினால் நீ படைக்க படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே. இந்த பாடல் எவ்வளோ எளிமையாக அர்த்தம் உள்ளதா அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கூட யார் வேணாலும் படித்தாலும் புரியக்கூடிய மாதிரி இருக்குல்ல. இந்த பாசுரத்தை பாடினது திருமழிசை ஆழ்வார். இவருடைய காலம் 9ஆம் நூற்றாண்டு இல்லைன்னா 10வது நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க. நான்முகன் திருவந்தாதி, அதுக்கப்புறம் திருச்சந்த விருத்தம்னு ரொம்ப அழகான பாசுரங்களை பாடியிருக்காரு திருமழிசை ஆழ்வார். இந்த பாடலுடைய ஸ்பெஷாலிட்டியே ஒரே சொல், ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வெவ்வேறு அர்த்தங்களில் அர்த்தமுள்ள பொருளை கொடுக்கும். இந்த திருச்சந்த விருத்தம் முழுக்க இந்த மாதிரி காதுக்கு இனிமையான, மனதுக்கு நிறைவான பாடல்கள் முழுக்க முழுக்க இருக்குது. இப்போது இந்த பாட்டிலே பாருங்களேன், நான் முதல் வரி சொன்னல, சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ. இந்த இடத்துல சொல் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வேதம் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம். ஸோ வேதத்தோட தொடர்ச்சி நீ, வேதத்தினால் சொல்லப்படும் பொருளும் நீ அப்படின்னும் படிக்கலாம். சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதியும் நீ, விளக்க முடியாத அந்த வேதங்களினால் விளக்கப்படாது தோன்றுகின்ற ஜோதியும் நீ. சொல்லினால் நீ படைக்க படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே. இத்தனை அடர்த்தியான குணங்கள் உள்ள உன்னை நான் எப்படி சுருங்க சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு திருமழிசை ஆழ்வார். இவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு அர்த்தமுள்ள பாட்டோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.